Taste the Daily. அதிமுக ஆட்சியில் சிறப்பான நிர்வாக திறமை மூலம் உள்ளாட்சியில் 140 தேசிய விருதுகளை பெற்றோம். இந்தியா அளவில் துறைவாரியாக தேசிய விருதுகளை அதிகமாக பெற்றது அதிமுக அரசு என எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் பெருமிதம். உள்ளாட்சியில் மட்டும் 140 தேசிய விருதுகளை அதிமுக பெற்றது. ஒரு விருது 2 விருது இல்லைங்க, இந்திய அளவில் சிறப்பாக நிர்வாக திறமை பெற்று நல்ல உள்ளாட்சி துறையில் திறம்பட செயல்பட்ட காரணம் 140 விருதுகளை பெற்றோம். கொள்கையின் அடிப்படையில் செயல்படும் கட்சி அதிமுக, கொள்கையை அடமானம் வைக்கின்ற கட்சி திமுக. தொழில் முதலீடுகள் மூலம் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிடவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கூட்டணி வேற கொள்கை வேற. அதிமுக பொறுத்த வரைக்கும் கொள்கையின் அடிப்படையிலே நடக்கிற கட்சி. ஆனா திமுக அப்படி இல்ல, கொள்கையை அடமான வைக்கின்ற கட்சி, கொள்கை அடமான வைக்கிற கட்சி. அதிமுக ஒருபோதும் தங்களுடைய கொள்கையிலிருந்து மாற மாட்டோம். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் பணியேறும் தொழிலாளர்களுக்கு காப்பீடு திட்டம் கொண்டு வரப்படும் என்றும் அவர்களுக்கான உபகரணங்களை அரசாங்கமே வழங்கும் என்றும் பொதுச் செயலாளர் உறுதி. உவரி, பெருமணல், கூத்தக்குழி ஆகிய இடங்களில் தூண்டில் வளைவும் இடிந்த கரையில் மீன்பிடி இறங்குதளமும் அமைக்கப்படும் என ராதாபுரம் தொகுதியில் எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் வாக்குறுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பணை ஏறும் தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு அவர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படும். அதற்கான பிரிமியம் அரசாங்கமே செலுத்தும். தங்கம் விலை நிலவரம் போல் ஸ்டாலின் ஆட்சியில் கொலை நிலவரங்கள் தான் தற்போது பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் போதை ஆசாமிகள் செய்யும் அராஜகங்களை தட்டி கேட்பவர்கள் கொலை செய்யப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு பார்ப்போம். இப்போ கொலை நிலவரம் என்னன்னு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பத்திரிகை தொடர்ந்தா, செய்தி தொடர்ந்தா கொலை எங்க நடக்குது, என்ன நிலவரம், அதுதான் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது என்பதை நேரத்தில் குறிப்பிட்டு சட்ட ஒழுங்கு அடியோடு சீரிட்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை, ஏன்னா எல்லாம் கஞ்சா போத. புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த அம்மா ஆரோக்கிய திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி நலம் காக்கும் திட்டம் என ஸ்டாலின் கொண்டு வந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அதிமுக அரசின் திட்டங்களை மடைமாற்றம் செய்து ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டாலின் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் புரட்சி தமிழர் சாடல். அதிமுக இந்த பெயரை வச்சு எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றியாச்சு. அதுக்கு ஒரு பெயர் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் செயல்பட்டு இருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் அம்மா ஆரோக்கிய திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். ஒருவருக்கு நோய்க்கு வந்த சிகிச்சை அளித்தலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்து தான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம். 2016 அம்மா இருக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். இதுக்கு பேரை மாற்றி ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பேரை வச்சுக்கிட்டார். தினம் தினம் ஒரு பேரை வைக்க வேண்டியது, அது ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது, விளம்பர மாடல் அரசு. அரசாங்க பணத்தில் 600 கோடி ரூபாய் செலவு செய்து விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலின். 50 மாத காலம் மக்களை பற்றி சிந்திக்காதவர் ஸ்டாலின் என தூத்துக்குடி மாவட்டத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. உங்களுடன் ஸ்டாலின் இங்க மக்கள்லாம் கேட்கறது, இதுவரைக்கும் யாரோட இருந்தாரு? 4 வருஷமா குடும்பத்தோடு இருந்துட்டு இப்பதான் மக்கள் நினைப்பு வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு அவர் போட்டோ போட்டுக்கிட்டு, ஏன்னா அரசாங்க பணத்தில் அவர் விளம்பரம் பண்றாரு. அரசாங்க பணத்தில் சுமார் 600 கோடி இதற்கு செலவு பண்றாங்க. இதுல 46 பிரச்சனை இருக்குது. 46 பிரச்சனைய வீடு வீடு அதிகாரிகள் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அதை குறிச்சிட்டு போய் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த தீர்வு காண்கிறாங்க. இது நடக்குமா? இன்னும் இருக்கிறது 8 மாசம் தான் இருக்குது. எங்க செய்ய போறீங்க? 50 மாத காலம் உருண்டோடி போய்விட்டது.
தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. வழிநெடுகிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் புரட்சித் தமிழருக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். ஸ்டாலின் குடும்ப ஆட்சி நடத்தி வரும் நிலையில் கருணாநிதி குடும்பத்தில் 4 அதிகார மையங்கள் உள்ளது. ஸ்ரீவைகுண்டத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் தாக்கு. திரு ஸ்டாலின் குடும்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். திரு கருணாநிதி குடும்பத்தில் இன்றைக்கு 4 அதிகார மையங்கள் ஆட்டி படுத்தி கொண்டிருக்கின்ற தமிழகத்திலே திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீஸ்வரன், திரு ஸ்டாலினுடைய மனைவி 4 அதிகார மையம் தமிழக மக்களை வாட்டி வதைத்து ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு நாட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியில் நிலவி வரும் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ரயில்வே மேம்பால பணிகள் தாமதமாக நடைபெறுவதை கண்டித்து வருகிற 6ஆம் தேதி அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பி பலராமன் முன்னிலையிலும் மீஞ்சூர் பேரூராட்சி பஜார் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை திருவான்மையூரில் 4071 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. அதிமுக தென்சென்னை தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உருவாகி இருக்கிறது. கடந்த 4½ ஆண்டு ஆட்சி காலத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தற்போது மக்களை ஏமாற்றி வருவதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. வேலை வாய்ப்பு இல்ல, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தாய்மார்களுக்கு மகளிருக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகள் பாட்டிகள் யாருக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எடுத்துட்டீங்கன்னா மிக கடுமையான காவல்துறை நம்ம ஆளுகள் வந்து பிளஸ் வச்சே எடுப்பாங்க, கொடி பிடிவாங்க. இது மட்டும் தான் பாக்குறாங்க, சட்ட ஒழுங்கு எல்லாம் பாக்குறது இல்லை. எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான், எங்க பார்த்தாலும் கொள்ள யாரால் தனியா சகோதரிகள் போனா சைனா எடுத்துட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா மாணவர்கள் இளைஞர்கள் கெட்டுப்போக்கு இங்க மட்டும் கஞ்சா வைக்கிற கட்டுப்படுத்துறது இல்லை. இன்னைக்கு காவல்துறை திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சங்கரணையில் கழக மாணவரணி சார்பில் நடைபெற்ற இளம் பேச்சாளர்கள் பயிற்சி பட்டறையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி ஆலோசனை. கடந்த 4½ ஆண்டுகளில் ஸ்டாலின் அரசு புதிய திட்டங்களை கொண்டு வரவில்லை என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. 4 வருடம் 2 மாதம் அற்புதமான ஆட்சியை தந்து தமிழ்நாட்டுக்கு அதிகமான திட்டங்கள் அந்த முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் இருந்தார்கள். அந்த சாதனைகள் எல்லாம் இன்றைக்கு சிறப்பான முறையில் பேசினார்கள். அதே போல் இன்றைக்கு 4½ ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த திட்டம் செய்யவில்லை மக்களுக்கு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன் என்றும் வாரணாசியில் நலத்திட்டங்களை வழங்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். வேலூரில் 9ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை பிடிக்க முடியாமல் திணறும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை.
பள்ளி குழந்தைகளை கூட பாதுகாக்க திறனில்லாத ஸ்டாலின் அரசு விளம்பரம் மோகத்தில் திளைப்பதற்கு மக்கள் கடும் கண்டனம். வேலூரில் விளையாடிக் கொண்டிருந்த தன் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுக தாத்தா போக்சோவில் சிக்கினார். பாலியல் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் வெற்று விளம்பரங்களில் ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலினுக்கு மக்கள் கடும் கண்டனம். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஊராட்சி கிராம உதவியாளர் சிக்கினார். செயலற்ற ஸ்டாலினின் ஆட்சியில் திமுக நிர்வாகிகள் முதல் அரசு அதிகாரிகள் வரை சர்வசாதாரணமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை குலமங்கலம் பகுதியில் தமிழக இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட 3 கிலோ கஞ்சா சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக புழங்கும் கஞ்சா போதைப் பொருட்களால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்த இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலாளி சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை முறையாக நடவடிக்கை எடுக்காததால் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 70 வயது மூதாட்டி தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். கொங்கு பகுதிகளில் மூதாட்டிகள் தனியாக இருக்கும் பெண்கள் நகைக்காக கொலை செய்யப்படுவது தொடர்கதையாகி உள்ள நிலையில் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் சுய விளம்பரத்திற்காக ஓடும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே திமுக பிரமுகர் கொலை வழக்கில் கைதானவரின் தந்தை வயல் பகுதியில் ஆடு மேய்க்க சென்றபோது கூலிப்படையினரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கொடூரம். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற சம்பவங்களின் கூடாரமாக தமிழகம் மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 15,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வரும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு நெல்லை விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். ஸ்டாலினின் காணொலி நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் முன்பு திமுக எம்பியும் திமுக எம்எல்ஏவும் தகாத வார்த்தைகளில் ஒருவருக்கொருவர் திட்டி அராஜகம். திமுகவிற்கு நாகரிகமும் பண்பாடும் இருக்காது என்பதற்கு தேனியில் நடந்த அரசு விழா மற்றொரு சாட்சியாக உள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். திருச்சி KK நகரில் 1.5 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்த திமுக நிர்வாகியை தட்டி கேட்ட வழக்கறிஞர்களை அடியாட்களுடன் சேர்ந்து எச்சரித்ததுடன் கொலை மிரட்டலும் விடுத்த சம்பவத்தால் மக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அராஜகத்தில் ஈடுபடும் திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு ஏவல்துறை அடிமையாகி விட்டதாக குற்றச்சாட்டு. இந்த ஏரியாவை சேர்ந்த முக்கியமான திமுக பிரமுகரான செந்தமிழ் செல்வன் அப்படின்றவர் வந்து திமுக வர்த்தக அணியை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, காலியாக அழகாக பாதையை நிரவி கார் பார்க்கிங்காக வச்சிருந்த இடத்த வந்து அழகாக ஆட்டையை போட்டு என்ன பண்ணிடுறாரு, அடியாட்களோட உள்ள பூந்து இது வந்து எங்கள் தாத்தாவுக்கு சொந்தமான இடம், எங்கள் தாத்தா மூதாதைக்கு சொந்தமான இடம், வித்த இடத்தையே இது எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி சினிமா படங்களில் வர மாதிரி அவங்களோட வாரிசுகள் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணங்கள் எந்த ஆவணமே கையில் இல்லை, ஐவரமே கையில் இல்லாமல் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களின் ஜூன் சம்பளம் தாமதம், தற்காலிக ஊழியர்களுக்கான பணி நீட்டிப்பு இன்மை, 23 பயிற்சி மையங்கள் மூடல் உள்ளிட்டவற்றால் தடுமாறும் நிர்வாகம். விளம்பரங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கும் ஸ்டாலினின் உயர்கல்வித்துறையின் கனத்த மௌனம் வேலை பாதுகாப்பு குறித்த கவலையை அதிகரித்துள்ளதாக பல்கலைக்கழக ஊழியர்கள் வேதனை.
கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பாத நிர்வாக திறனற்ற அரசின் அலட்சியத்தால் நெல் மூட்டைகள் மழைநீரில் நனைந்து வீணான அவலம். நெல் மூட்டைகளை பராமரிக்க நடவடிக்கை எடுக்காமல் சுய விளம்பரத்திற்காக மக்களின் வரி பணத்தை வீணடிக்கும் ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கடும் கண்டனம். கடலூர் மாவட்டம் வள்ளியம் நெல் கொள்முதல் நிலையத்தில் ஸ்டாலின் அரசின் நிர்வாக குளறுபடிகளால் விவசாயிகள் ஆண்டு முழுவதும் உழைத்து கொண்டு வந்த ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். விளம்பரத்திற்காக கோடிக்கணக்கில் மக்கள் வரி பணத்தை செலவு செய்யும் ஸ்டாலின் அரசு விவசாயிகளுக்கு ஒரு கூடாரம் அமைத்து கொடுக்க மனமின்றி இருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னை காசிமேடு இந்திரா நகர் பகுதியில் இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் கற்கள் மற்றும் கட்டையால் தாக்கிக் கொண்டதால் பொதுமக்கள் அச்சம். ஸ்டாலின் அரசின் நிர்வாக தோல்வியால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் பணி நிரந்தரம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலினை கண்டித்தும் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை முன்பு 3ஆம் நாளாக தொடரும் ஆர்ப்பாட்டம். நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டு தற்போது கண்டுகொள்ளாமல் செல்லும் ஸ்டாலின் அரசை தங்கள் வயிற்றெரிச்சல் சும்மா விடாது என தூய்மை பணியாளர்கள் கொந்தளிப்பு. 3 நாளாக இங்கே நாங்கள் தங்கி நிற்கிறோம். நான் வெயிலையும் சரி இதில் சரி இன்னும் சரியாக சாப்பிட கூட வேலை. நாங்கள் வீட்டில் கூட யாருமே போய் பசங்களை கூட பார்க்கல. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் எல்லாம் அதிகாரியாக தூங்குறாங்க. ஆனால் இங்கே நாங்கள் வயிற்றுல உட்காந்துக்கிறோம். அப்படியே பார்த்துன்னு போகிறாங்க. அந்த சைடு வந்து போகிறாங்க. ஆட்சியில் கூட இனிமேல் பண்ணலாமா சொல்லுங்கள்? ஸ்ட்ரைட்டாக வந்து என்னன்னு கேளுங்க. ஓட்டு கேட்கும்போது எப்படி வராங்க? ஸ்ட்ரைட்டாக வராங்களே நான் முதல்ல கையெழுத்து போடுறேன்னாரு. இப்போ ஆட்சி இருக்கும்போது லாஸ்ட்டாக முதல்ல கையெழுத்து கான்ட்ராக்ட் விட்டு போகிறாரு. இது நியாயமா? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஸ்ரீ கைலாசநாதர் கோயிலில் 22ஆம் ஆண்டு 63 நாயன்மார்கள் பெருவிழா கோலாகலம். திருவீதி உலாவில் வள்ளி கும்மி, சிலம்பாட்டம், முளைப்பாரி மற்றும் பல்வேறு சுவாமி வேடம் அணிந்து ஊர்வலமாக சென்று பக்தர்கள் சாமி தரிசனம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. வீட்டு பணிப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்கு முன்னாள் MP பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை விதிப்பு. விஜய் தேவரகொண்டா, பாக்யஸ்ரீ நடித்துள்ள கிங்ஸ்டம் படம் 2 நாட்களில் 53 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல். தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.